அதெல்லாம் மக்களே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து டீப்சீக் மாடலை வச்சு சேட்பாட் மாதிரி லோக்கல் ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்லேயே வந்து இப்போ நம்ம சேட்ஜிபிடி ஆப் மாதிரி இப்போ நம்ம ஓப்பன் மாதிரி இல்லாமல் டீப்சீக் யூஐயில் இருக்க மாதிரி நம்ம லோக்கல்லையும் எப்படி டீப்சீக் மாடல்ஸ் வந்து சின்ன சின்ன மாடல் எப்படி ரன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஓலாமா அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிபிடி மாடல்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து C++ கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம லோக்கல் லேப்டாப்பில் ரன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓலாமா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த ஓலாமா.com டவுன்லோடு வெப்சைட்டை போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஐ வரும். அதில் வந்து மேக்கு, லினக்ஸ், விண்டோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? இது டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, இந்த லிங்க் போகணும். ஓகேங்களா? நான் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இது ஆல்ரெடி வந்து நான் கோடில் ரைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம என்னன்னா யூஐ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ்ன்னு சொல்கிறேன். இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கர்ல் அண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட ஓலாமா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை எனக்கு நான் விண்டோஸ் தானேன்னா விண்டோஸுக்கு வந்து நான் டுட்டோரியல் வீடியோ தனியாக போட்டிருப்பேன் யூடியூப்பில் சேனலில் பார்த்தீங்கன்னா, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கமாண்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள், இந்த என்டையர் ஐட்டமே வந்து செக் அவுட் பண்ணுங்கள். லைக் இந்த மெயின் ஃபுல்லாக இந்த அப்படிங்க பார்த்தீங்கன்னா கோட் இதில் வந்து டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா காப்பி இதில் ஆப்ஷன் வரும். இதை காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், இப்போ கமாண்டில் வந்து நான் இப்போ வந்து செக் அவுட் பண்ண போகிறேன். சரி நான் ஆல்ரெடி அந்த பிரான்ச்குள்ளே இருக்கிறதுனால நான் ஒரு பார்த்து மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செக் அவுட் பண்ண போகிறேன். செக் அவுட்டுக்கு வந்து லைக் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த க்ளோன் ஆப்ஷன் இருக்குது. க்ளோன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் பிரான்ச்சுமே இப்படி லோக்கல் வந்து செக் அவுட் ஆச்சு, க்ளோனிங் ஆகிடுச்சு. க்ளோன் ஆனோடனே என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து பேக்கேஜஸ் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ரெக்குயர்மெண்ட்டில் இப்போ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிப் இன்ஸ்டால் -r ரெக்கமெண்ட் .txt போட்டிங்கன்னா தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனது என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இருந்தாலும் இப்போ நான் ரன் பண்ண வைங்களேன். என்ன பண்ணால் இப்போ க்ளோன் ஆகிடுக்கா. ஓகே, உள்ள ஃபோல்டரில் போயிட்டு இப்போ மைனஸ் வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ கொடுத்தேன் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டில் வந்து அது எல்லாம் டவுன்லோட் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறது வந்து அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். இல்லை இப்போ நான் அனகோண்டாலாம் இன்ஸ்டால் பண்ணலைன்னா நீங்கள் நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் பைத்தானை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டீப் சீக் சேட் பாட்டுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் இந்த பிப் இன்ஸ்டால் -r ரெக்குயர்மெண்ட்.txt போட்டிங்கன்னா எல்லா பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பைத்தான் app.py. இப்போ இது ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன ஆகும்னா மாடல் வந்து இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் கிராடியோ ஆப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு. ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. என்னென்னா ரன்னிங் லோக்கலில் வந்து இந்த லொக்கேஷனில் ரன் ஆகிட்டுருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் திரும்பவும் போயிட்டு லைக் காப்பி பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி
அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு புது டேப் ஓப்பன் பண்ணி இது இப்போ என்டர் பண்ணிருந்தீங்களா வந்துருச்சு. நம்ம விவோ ரெடி ஆல்ரெடி என்ன லான்ச் ஆச்சு. இப்போ இங்கே என்னென்னா, இப்போ நம்மளுக்கு என்ன மாடல் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த மாடல் நேம் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி பார்க்கலான்னா, அந்த மாடல் வந்து இப்போ நம்ம ஓலாமா டவுன்லோடில் போயிட்டு இங்கே வந்து மாடல்ஸ் இருக்கும். இதில் போயிட்டு இப்போ ஆல்னு இருக்கும். இதில் எம்பர்டிங்கு மிஷினு டூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து எம்பர்டிங்லாம் தேவையில்லை. எக்ஸாம்பிள் எனக்கு லேமா 3.1 வேணும், ஆர் லேமா 3 வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் கேமா இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து டீப் சீக் மாடல் தான் வேணும். டீப் சீக் வெர்ஷன் 3 ஆர் டீப் சீக் R1. டீப் சீக் R1னா இங்கே போயிட்டு டீப் சீக்கு இந்த R1 தான் போக போகிறோம். R1 தான் டீப் சீக்கில் இப்போ இருக்க லேட்டஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த மாடல் ப்ரைஸஸ் தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட லேப் வந்து 8 GB இருக்குன்னா நீங்கள் வந்து 8 பில்லியன் பேராமீட்டர் வரைக்கும் 8 பில்லியன் 7 பில்லியன் 1.5 8 பில்லியன் மேக்ஸிமம் அதுன்னு போகலாம். இல்லை என்கிட்ட வந்து 16 GB இல்லை 32 GB கிட்ட நான் ரேம் வச்சுருக்கேன்னா நீங்கள் இது வரைக்கும் போகலாம். 14 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்தோம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ இப்போ நான் 1.5 பில்லியன் தான் போகிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணோடனே இது ரன் பண்ணுற இந்த மாடல் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. பாருங்க, மாடலோடது இந்த பார்ட் இதை காப்பி பண்ணி நம்ம ஆல்ரெடி ஓடிட்டுருக்கு இதில் போய் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் மாடல் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது எனக்கு தெரியும். டவுன்லோட் ப்ராசஸிங் ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனிஷியலைஸ் மாடல். மாடல் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மாடல் ரெடி. ஹாய்ன்னு போட்டால் நம்ம வந்து ChatGPT இப்போ அந்த நெட்டில் இருக்க மாதிரியே வரும். நெக்ஸ்ட்டு நான் வந்து கேட்குறேன், கேன் யூ ரைட் like CV, can you write a script or reading the image using CV2 போட்டு பார்ட்டிங்க்கு வந்து மேட்ப்ளாட்லிப்னு இருக்குது. இதெல்லாம் பைத்தான் பேக்கேஜஸ் சொல்லியிருக்கேன். இதனால் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகி நம்மளுக்கு இப்போ கோட் அவுட்புட் வரும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கிராமர் கரெக்ஷன் பார்க்கணும் எல்லாம் என்னென்ன ChatGPTல என்ன பண்ணீங்களோ அதை ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இங்கே வந்து கோடு அழகாக எழுதி கொடுத்துருச்சு. இது எனக்கு பிடிக்கலன்னா நம்ம திரும்ப கொடுத்து எழுத சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போன வாட்டி ஜென்ரேட் பண்ணும்போது தப்பாக வந்து கோடுங்களா. ஸோ இப்போ எனக்கு பிடிக்கலன்னா அகைன் கொடுத்தோன்னே எக்ஸாக்ட் கோடு வந்துருச்சு. ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சைஸ் ரொம்ப சின்னது, அதனால நம்மளுக்கு எரர்ஸ் வரும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் இருந்து நெக்ஸ்ட் மாடல் லைக் 7 பில்லியன் 8 பில்லியன் ட்ரை பண்ணிங்கன்னா இதுனா மாடல் டிஸ்டிலைசேஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி மாடலோட வெயிட்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால சம்டைம்ஸ் எரர் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அதை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாடல். இது இன்னொன்று பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்த ஆப் ரன் பண்ணும்போது வேறு எந்த அப்ளிகேஷனும் ரன் பண்ணால் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த அப்படியே லிட்டரலி இந்த கோட் எடுத்து ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு IP அட்ரஸ் கொடுத்துட்டு ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அது நீங்கள் லோக்கல்லேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி இல்லை இது வந்து ஒரு காலேஜுக்காக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் காலேஜ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன், நான் இதை ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுவேன்னா ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் பீப்புள் அக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது கோடோட லிங்க் வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.